Hi guys, இந்த வீடியோவில் நம்ம டென்சஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் 3 டென்சஸுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி தனித்தனியாக கொடுத்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் பார்க்கலாம். இது உங்கள் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா சிம்பிள் ப்ரெசென்ட். சிம்பிள் ப்ரெசென்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேபிட் ஆர் ருட்டீன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங், ஐ டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி. இதெல்லாம் வந்து ஹேபிட்ஸ் ஆர் ருட்டீன்ஸ் இல்லையா, இதுக்காக நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ்க்காக நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேத்ரின் ஒர்க்ஸ் அஸ் அ டீச்சர். அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, திஸ் இஸ் ஃபேக்ட். ஆர் த earth revolves around the sun. These are facts, universal truth. அந்த மாதிரி சொல்லலாம். வேற என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது? The sun rises in the east or the water boils at 100 degrees Celsius. இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸ் இல்லையா? இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஐ வி யூ தே கூட நம்ம வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட் கூட வேர்ப் ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் அ லெட்டர், வி ரைட் அ லெட்டர், யூ ரைட் அ லெட்டர், தே ரைட் அ லெட்டர், he writes a letter, she writes a letter, it writes a letter. he sheet கூட verb கூட s ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஆன்கோயிங் ஆக்ஷன். இப்போ நடந்து கொண்டு இருக்கிறத பற்றி பேசணும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ரெக்கார்டிங் த வீடியோ, ஐ ஆம் டீச்சிங் த டென்சஸ். இந்த மாதிரி ஆன்கோயிங் ப்ராசஸை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எழுதலாம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஐ கூட ஆம் யூஸ் பண்ணுவோம், யூ வி தே கூட ஆர் யூஸ் பண்ணுவோம், ஹீ ஷீ இட் கூட இஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், வி ஆர் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், இட் இஸ் ரைனிங் அவுட் சைட். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டெம்பரவரி ஆக்டிவிட்டீஸ்க்காக கூட நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ்க்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு போயிடுவேன். இந்த மாதிரி டெம்பரவரி ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ எம் லேர்னிங் டு எடிட் வீடியோஸ். கரண்ட்டாக நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதை லேர்ன் பண்ணி முடிச்சதும் ஐ வில் கோ அண்ட் டூ சம் அதர் ஒர்க். ஸோ இட் இஸ் அ டெம்பரவரி ஆக்டிவிட்டி. அதுக்காக நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, சேஞ்சஸ் ஏதாவது சடனாக நடக்குது அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீல்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர் பிகமிங் வெரி பாப்புலர் தீஸ் டேஸ். The price of the petrol is rising rapidly. இந்த சேஞ்சஸ் எல்லாம் டக்குன்னு இன்னைக்கு நடக்கிறது, ஓவர் நைட்டில் நடக்கிறது, அந்த மாதிரி இப்போ நடக்கிற சேஞ்சஸ்க்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ரீசெண்டாக முடிஞ்ச விஷயங்களுக்காக நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக நமக்கு வர டவுட் என்ன, ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும் தானே. ஹீ ஷீ இட்டு கூட நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஐ வி யூ தே கூட ஹேவ் யூஸ் பண்ணணும். ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க், ஐ ஹவ் லாஸ்ட் மை ஆங்க்லெட். இதெல்லாம் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச விஷயங்களாக இருக்கணும். நம்மளோட ரீசன்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி கூட இதில் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் விசிட்டட் திருச்செந்தூர் 2 times. ஐ ஹவ் கான் டு த தியேட்டர் திஸ் வீக். இந்த வீக் பக்கமாக நான் தியேட்டர் போயிட்டு வந்தேன். ஸோ இட்ஸ் ஆல் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், பட் ரீசெண்டாக முடிஞ்சதாக இருக்கணும். ஸோ வி ஆர் யூஸிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, பாஸ்டில் அந்த விஷயம் எப்பயோ தொடங்கியிருக்கும், பட் இன்னும் வரைக்கும் அது கண்டினியூ ஆகி நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ப்ரிப்போசிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று சின்ஸ், இன்னொன்று ஃபார். சின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பின் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி சின்ஸ் 2015. 2015 நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2015 ஸ்டார்ட் பண்ணி 2025 வரைக்கும், இப்போ வரைக்கும் ஐ எம் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படிங்கிறது டியூரேஷன் ஆஃப் டைம். 5 வருஷம், 5 மாதம், 5 மணி நேரம் அப்படிங்கிற கால அளவை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி ஃபார் 10 years. கால அளவை மென்ஷன் பண்ணுற இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்காக நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஐ வாட்ச்ட் மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சண்டே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட மூவி பார்க்க போனேன். அந்த மாதிரி முடிஞ்ச விஷயங்களை பேசுகிறப்ப நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஐ கேவ் அ ப்ரெசன்ட் டு மை ஃப்ரெண்ட் ஆன் ஹிஸ் பர்த்டே. அவன் பர்த்டே அன்னைக்கு நான் அவனுக்கு ஒரு ப்ரெசன்ட் பண்ணேன். அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயங்களை பேசும்போது சிம்பிள் பாஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். இதுவும் நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். பட் 2 சைமல்டேனியஸ் ஆக்ஷன் நடந்திருக்கும் அல்லது ஒரு இன்டரப்ஷன் நடந்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நமக்கு தெளிவாக புரியும். ஐ கூட நம்ம வாஸும் யூஸ் பண்ணுவோம், வேரும் யூஸ் பண்ணுவோம்.
யூ வி தே கூட நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீ இட் கூட நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ கூட மட்டும் ஏன் நம்ம வந்து வாஸும் யூஸ் பண்ணுறோம் வேரும் யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறதையும் பார்க்கலாம். ஐ கூட வாஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், அது வந்து ரியலாக நடந்திருக்கணும், அந்த சுச்சுவேஷன் ரியலாக நடந்துச்சு அப்படின்னா ஐ கூட வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வாஸ் ஷிவரிங் வென் ஐ அட்டெண்டட் த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் ரொம்ப நடுக்கமாக இருந்தேன் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம ஐ கூட வாஸ் யூஸ் பண்ணோம். இஃப் இட் இஸ் ரியல், நிஜமாக அது நடந்திருக்கணும். இமேஜினேஷன் அப்படின்னா இஃப் ஐ வேர் அ குவீன், இஃப் ஐ வேர் அ பேர்ட், அந்த மாதிரி இமேஜினேஷன் பற்றி நம்ம பேசும்போது நம்ம ஐ கூட வேர் யூஸ் பண்ணுவோம். ஐ வாஸ் ஹேவிங் டின்னர் வித் மை ஃபேமிலி வென் த டோர் பெல் ரேங். இதில் ஒரு இன்டரப்ஷன் நடந்திருக்கு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ, என் ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ டோர் பெல் அடிச்சுது. தட் இஸ் அன் இன்டரப்ஷன். இட் வாஸ் ரெய்னிங் when we were in Bangalore. நாங்கள் பெங்களூரில் இருந்தப்போ மழை பயங்கரமாக வந்துச்சு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஐ வி யூ தே ஹீ ஷீ இட் இது எல்லாத்துக்கூடையும் நம்ம ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட்டில் பேசுகிறப்போ. 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும், அதில் எது ஃபஸ்ட்டு நடந்தது அப்படின்றத சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். For example, when we got to the theater, the movie had started. இந்த இடத்துல நாங்கள் தியேட்டர் போகிறதுக்கு முன்னாடியே மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் நடந்தது மூவி ஸ்டார்ட் ஆனது தான். அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதை நம்ம சென்டென்ஸில் போர்ட்ரே பண்ணுறதுக்கு தான் ஹேட் யூஸ் பண்ணுறோம். ஹேட் எந்த இடத்துல இருக்கோ அந்த சினாரியோ தான் ஃபர்ஸ்ட் நடந்தது. ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் டு டிஸ்கிரைப் ongoing past action that ended before another past action. என்ன அப்படின்னா பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கும், இந்த ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் ஸ்டாப் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பீன் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப் ஃபார் மந்த்ஸ் வென் ஐ ஃபைனலி ஃபவுண்ட் திஸ். இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நான் நிறையா ஜாபை தேடி அலைஞ்சிருக்கேன். ஸோ இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஃபார் அ லாங் டைம். அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் ஃபியூச்சர் இதை வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் ஃபியூச்சர் டென்சஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். We are going to build a new home. நாங்கள் இதுக்கு மேலே தான் ஒரு புது வீடு கட்ட போகிறோம் ஃப்யூச்சரில். தென் we are going to get married. ஸோ இனிமேல் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே வந்து பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸுக்காக நம்ம இந்த கோயிங் டு யூஸ் பண்ணி சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா, ஐ ஆம் கோயிங் டு எக்ஸசைஸ் ரெகுலர்லி. இது என்னோட பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன். நான் ரெகுலராக இனிமேல் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2. இதில் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபியூச்சர் டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ ஆம் கிவிங் அ ப்ரெசன்டேஷன் டு மை டீம் ஆன் 20th September. ஐ ஆம் ஹேவிங் லன்ச் வித் மை பேரண்ட்ஸ் ஆன் சண்டே. இந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்க போகிற ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக இந்த டேட்டில் இது நடக்க போகுது அப்படின்ற ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளான்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். வி ஆர் கெட்டிங் மேரிட் திஸ் இயர். இந்த வருஷம் எப்போ வேணால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது வந்து பிளான். We are getting married on 18th November 2005. இது வந்து ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ். November 18 அன்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் கேட்டகரி 3 வில் யூஸ் பண்ணி ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காகவும் ஆஃபர் இல்லை ப்ராமிசஸ் கொடுக்கறதுக்காகவும் நம்ம வில் யூஸ் பண்ணி ஃபியூச்சர் டென்சஸ் மேக் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டன்ட் டெசிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மே டேக் யூ ஆர்டர் சார் அப்படின்னு யாராவது வந்து கேட்கும்போது நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? எஸ், ஐ வில் ஹேவ் அ ஃபுல் மீல்ஸ் அண்ட் அ ஃப்ரெஷ் ஜூஸ். அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் இன்ஸ்டன்ட் டெசிஷன். ஆஃபர்ஸ் அண்ட் ப்ராமிசஸ்க்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ வில் குக் டுடே. நான் இன்னைக்கு குக் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ ப்ராமிஸ். ஐ வில் டூ தட். அந்த மாதிரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வி வில் ரெஸ்பாண்ட் வித்தின் 2 business days. 2 நாளுக்குள்ளே நாங்கள் இந்த மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி பிஸ்னஸ் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணலாம். ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக கூட நம்ம வில் அண்ட் கோயிங் டு யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் ஆஸ்திரேலியா வில் வின் த மேட்ச். ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நம்ம வில் யூஸ் பண்ணிக்கலாம். லுக் அட் த ஸ்கை, இட் இஸ் கோயிங் டு ரெயின். இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கும் நம்ம கோயிங் டு அண்ட் வில் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர், அதுக்காக நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், at 11 AM tomorrow I will be taking classes to the students. இந்த இடத்துல நாளைக்கு காலையில் 11 மணிக்கு என்ன நடக்குமோ நான் அதை சொல்கிறேன். பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருப்பேன். ஸோ இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ஈவெண்ட்ஸ்க்காகவும் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். எப்பப்பெல்லாம் நாங்கள் பாரிஸ் போகிறோமோ அப்பப்பெல்லாம் நாங்கள் ஐஃபல் டவர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எப்போ நாங்கள் போனாலும் ஐஃபல் டவர் பார்த்துருவோம்ப்பா. அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஈவெண்ட்ஸ்க்காக நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். We will be visiting Eiffel Tower whenever we go to Paris. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இந்த ஃபியூச்சர், இந்த டைமில் இது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்ற இடத்துல நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பை டிசம்பர் ஐ வில் ஹவ் சேவ்ட் ₹1 lakh.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நான் இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டிசம்பர் வரைக்கும் அது நடக்க தான் போகுது அப்படின்னா ஆன்கோயிங் ஆக்ஷன் இன் த ஃபியூச்சர் வரைக்கும் அது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பை டிசம்பர் ஐ வில் ஹாவ் பீன் சேவிங் மணி ஃபார் 5 months. டிசம்பர் வரும்போது நான் பணம் சேமிக்க ஆரம்பிச்சு 5 மாதம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். அந்த டைம் வரைக்கும் இது நடக்கும் அப்படின்ற இடத்துல நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீச்சர் ஸோ ஐ சேஞ்ச் த பிளேஸ். ஸோ இந்த சைடில் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பேன், அதை வந்து எல்லா டென்சஸ்லையும் நான் உங்களுக்காக மாற்றி காட்ட போகிறேன். தென் ஃபைனலி ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். அதை நீங்கள் 12 டென்சஸ்லையும் மாற்றி காட்டணும் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, ஐ ரைட் அ லெட்டர், ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர், I have written a letter, I have been writing a letter since morning. மார்னிங்கில் இருந்து நான் இந்த லெட்டரை எழுதிக்கிட்டு இருக்கேன். I written a letter yesterday. When I was writing the letter, the doorbell rang. I had written the letter when my mom asked me to do it. அம்மா கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அந்த லெட்டரை எழுதிட்டேன். I had been writing a letter for an hour before my father arrived. என் அப்பா வரதுக்கு முன்னாடியே நான் 1 மணி நேரமாக உட்காந்து அந்த லெட்டரை எழுதின நேற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். I will write a letter tomorrow. நாளைக்கு நான் அந்த லெட்டரை எழுத போகிறேன். I will be writing a letter in my school at 11 a.m. tomorrow morning. At this time tomorrow morning, I will have written a letter tomorrow. நாளைக்கு நேரம் இந்த டைமில் நான் லெட்டரை எழுதி முடிச்சிருப்பேன். By tomorrow morning, I will have been writing this letter for 18 hours. நாளைக்கு காலையில் வந்ததுன்னா 18 மணி நேரம் நான் இந்த லெட்டரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதை 12 டிஃப்ரெண்ட் டென்சஸ்க்கும் மாற்றிருக்கேன். உங்களுக்கான எக்ஸாம்பிள் ஐ டிரைவ் அ கார். இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் 12 டிஃப்ரெண்ட் டென்சஸ்க்கு அதை மாற்றி கமெண்ட் செஷனில் போடுங்க. ஸோ பை தட் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு நானும் ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.